வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல களவாணி பயலுக 2 பேரு அந்த ஊரோட மிகப்பெரிய போதைப் பொருள் தாதா ஒருத்தன் அவன் சம்பாதிக்கிற காசை எந்த பேங்க்ல போடுறான் அப்படிங்கறத கண்காணிச்சு அந்த தாதாவோட $3 மில்லியன் ஆட்டைய போடுறதுக்காக பேங்கை உடைச்சு உள்ள பூந்துடுறாங்க. லாக்கரை உடைச்சு உள்ள போனவங்க அங்கிருந்த காசு மொத்தத்தையும் ஆட்டைய போட்டு வந்துடுறாங்க. வந்து எண்ணி பார்த்த பிறகுதான் தெரியுது $3 மில்லியன் பதிலா $43 மில்லியன் ஆட்டைய போட்டிருக்காங்க. பேங்க் திருட்டு போன அடுத்த நாள்ல இருந்து யாருன்னே தெரியாத ஆள் ஒருத்தன் இவங்களை வேட்டையாட ஆரம்பிக்கான். இவங்க தெரியாதனமா திருடுன அந்த $40 மில்லியன் யாருக்குள்ளதுன்னு இவங்க உயிர் போறதுக்குள்ளேயும் கண்டுபிடிச்சாவணும். அப்படி ஒரு விறுவிறுப்பான படத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த படத்தோட பேர் டூ கன்ஸ். படத்தோட முதல் சீன்லயே ஒரு சின்ன ஊரை காமிக்காங்க. அங்க கார்ல வந்து இறங்குறாங்க 2 பேரு. நம்ம படத்துடைய ஹீரோக்கள். தொப்பி போட்டிருக்கவன் பேர் பில்லி பீன்ஸ், இன்னொருத்தன் பேர் ஸ்டிக். காரை விட்டு இறங்கின உடனே பில்லி பீன்ஸ் அங்க உள்ள பேங்க்குள்ள போறான். ஸ்டிக்கோ அந்த பேங்க்குக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற ஒரு காஃபி கடையில போய் உட்காடுறான். நம்ம பீன்ஸ் காசு டெபாசிட் பண்ற மாதிரி பேங்க்குள்ள போய் அங்க எத்தனை பேர் வேலை பார்க்காங்க, செக்யூரிட்டி யாரு, அங்க உள்ள லாக்கருக்கான சாவி எங்க இருக்கு என்னங்கிறத முழுசா நோட்டை விடுறான். நோட்டை விட்டு முடிச்ச பிறகு இவன் எதிர்த்தாப்புல உள்ள அதே காஃபி கடையில வந்து நம்ம ஸ்டிக்கு கூட உட்கார. அப்ப கவனிக்காங்க, இங்க காஃபி கடை இருக்கிறதுனால அடிக்கடி போலீஸ்காரங்க இங்க வந்து போறதுமா இருக்காங்க. இதுக்கு தாண்டே காஃபி கடை பக்கத்துல இருக்கிற பேங்கை எப்பயும் கொள்ளை அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு நம்ம ஸ்டிக்கு அங்க இருந்து எந்திரிச்சு போய் வாஷ்ரூம் எங்கன்னு கேட்டு அந்த கடைக்கு பின்னாடி போறான். உள்ள போன உடனே லைட் ஆன் பண்ணி அந்த ஃபயர் சிஸ்டத்துக்கு பக்கத்துல வைக்கவும் அந்த கடை முழுக்க ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருது. அதை பார்த்த கடைக்காரங்க உடனே இருக்கிற கஸ்டமர்லாம் வெளியே அனுப்பி விட்டுட்டு அவங்களும் கிளம்பி போவ. அப்ப அங்க வந்து நம்ம ஸ்டிக் அந்த லைட் எடுத்து அங்க உள்ள கேஸ் அடுப்பு மேலே வீசில அங்க தீ பிடிக்க ஆரம்பிச்சிருது. பிறகு நம்ம ஆளுங்க 2 பேரும் நீட்டா வெளியே வந்து கார்ல ஏறி கிளம்பி போவ. அந்த கடையே வெடிச்சு சதறிடுது. அப்படியே ஒரு வாரம் முன்னாடி காமிக்காங்க. நம்ம பில்லி பீன்ஸும் ஸ்டிக்கும் மெக்சிகோல இருக்கிற ஒரு பெரிய போதைப் பொருள் தாதாவோட இடத்துக்கு வராங்க. ஏதோ பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு வந்திருக்காங்க போல இருக்க. அதனால நம்ம பீன்ஸ் ஸ்டிக்க வெளியே நான் மட்டும் தனியா போய் பேசிட்டு வரேன்னு உள்ள வராரு. அங்க 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல ஒரு சேர்ல வெறும் பேக் மட்டும் இருக்க. இங்க யாராவது உட்காடுறாங்களா அப்படின்னு கேட்டா ஆமா லிட்டில் டோரோ உட்காந்துருக்கான் அப்படிங்க. சரி அவன் வந்தா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி கீழே வச்சுட்டு லிட்டில் டோரோ எங்க போனா அப்படின்னு பீன்ஸ் கேட்டா அவனை தான் நீ கீழே வச்ச அப்படிங்காங்க. என்னையா சொல்றீங்க அப்படின்னு கீழே வச்ச பேக்கை திறந்து பார்த்தா அந்த லிட்டில் டோரோங்கிறவனோட தலை மட்டும் உள்ள இருக்கு. அப்படியே நம்ம பீன்ஸ் அரண்டு போய் உட்காந்துருக்க. பாப்பி உன்னை உள்ள கூப்பிடுறாரு அப்படிங்க. அந்த தாதாவோட பேரு பாப்பி கிரெக்கோ. அவரை பாக்குறதுக்காக பீன்ஸ் உள்ள போவோம். வந்துட்டாயா என் ஆளு பீன்ஸ், எந்த வேலையை சொன்னாலும் முடியாதுன்னே சொல்லாத ஒரே ஆள் நீதாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீன்ஸை வரவேற்ற பாப்பி எனக்கு ஒரு 1963 வருஷத்துல வெளிவந்த இம்பாலா கார் வேணும் அப்படிங்க. கவலைப்படாதீங்க உங்க இடத்துக்கே டெலிவரி பண்ணிடும். லிட்டில் டோரோவை பத்தி கேள்விப்பட்டேன், என்னாச்சு அப்படின்னு கேட்க அவன் இவங்களுக்கு எதிராக ஒற்றன் வேலை பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க பார்த்துருக்கான் போல இருக்க. அதனால லிட்டில் டோரோ தலைய லைட்டா தூக்கிட்டாங்க. இது பாப்பிக்கே ஓப்பி அடிக்க பார்த்தானா. அப்ப சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பி கையில ஒரு பேக் கொடுக்கான். அதுக்குள்ள பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய போலி பாஸ்போர்ட்டுகள் 50 எண்ணம் இருக்கு. அதை பார்த்த பாப்பி எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீன்ஸ் கையில ஒரு கவர் ஒண்ணு கொடுக்காரு. அதுல பார்த்தனா $1 கோடி பணம் இருக்கு. ஆனா இவங்க போட்ட டீலு இவன் 50 பாஸ்போர்ட்டை கொடுத்தா அதுக்கு பதிலா இவர் $1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பவுடர் கொடுக்கறதா தான். ஆனா இப்போ பாப்பி லிட்டில் டோரோ மாட்டினதுக்கு அப்புறம் புது கஸ்டமர் யாருக்கும் நான் பவுடர் கொடுக்கறதா இல்ல, வேணும்னா அந்த காசை எடுத்து போ, இல்லன்னா உன் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கிளம்பிட்டே அப்படின்றது. இதை கேட்ட பீன்ஸோ பணத்தை அவங்கிட்டே தூக்கி வீசிட்டு பாஸ்போர்ட்டையும் வச்சுக்கோங்க பணத்தையும் வச்சுக்கோங்க, நம்ம டீல் பேசினபடி எப்போ உங்களால எனக்கு $1 கோடி மதிப்புள்ள பவுடர் கொடுக்க முடியுதோ அப்ப கொடுங்க, அதுவரை நீங்க எனக்கு கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிடுறான். வெளியவோ பாப்பியோட ஆட்கள் 4 கோழிகளை மண்டை மட்டும் வெளியே தெரியற மாதிரி மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சு தூரத்துல இருந்து துப்பாக்கியால சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தன் குண்டும் கரெக்டா கோழி மண்டையில படுற மாதிரி இல்ல. அப்ப அங்க உட்காந்து சிக்கன் 65 மொக்கிட்டு இருந்த நம்ம ஸ்டிக்கு ஏமல அந்த கோழிகள் பாவம் அதுகளை ஓட விட்டு சுட்டா கூட பரவாயில்ல, இப்படி புதைச்சு சொல்றீங்களே அப்படின்னு பேச அப்ப கரெக்டா நம்ம பாப்பியும் பீன்ஸும் வெளியே வர. ஸ்டிக்க பார்த்த பாப்பி யார்ல இவன் உன் ஃப்ரெண்டா கிறுக்க மாதிரி இருக்கான் அப்படிங்க. ஆமா தல ஒரு டிரான்சாக்ஷன்ல இவன் டீலரா என்கிட்ட வந்தான், அப்பல இருந்து நாங்க 2 பேரும் ஒன்னா தான் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. அங்க வந்த நம்ம பீன்ஸ் இன்னல இவங்கிட்ட வம்பளத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா மாப்பிள அவங்க கோழியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க மாப்பிள அப்படிங்க. அதை பார்த்த பீன்ஸ் ஆமா நீ கையில என்ன தச்சு தின்னுட்டு இருக்க அப்படின்னு கேட்டா இது வேற அது வேற அப்படின்னு வாதாடுறான். அந்த சேர் மேல ஒரு பேக் இருக்கு பாரு, அதுல லிட்டில் டோரோவோட தலை இருக்கு அப்படிங்கவும் அடன் கொய்யால அப்படின்னு ஸ்டிக் ஷாக் ஆயிடுறான். அப்போ நம்ம பாப்பியோட ஆளு மொட்டையன் ஒருத்தன் ஏய் சின்ன பையல மனசுல என்ன ஹீரோ நினைப்பா அப்படின்னு ஸ்டிக்கிட்ட வம்பளுக்க. அதை கேட்டு கடுப்பான ஸ்டிக்குமே சட்டுன்னு பக்கத்துல உள்ள துப்பாக்கி எடுத்து தூரத்துல இருந்து அந்த 4 கோழி மண்டைகளையும் சட்டு 4 குண்டல தூக்குறான். குறி வச்சா எற விழணும் புரியுதா அப்படின்னு மொட்டை தலையில தபால அடிச்சுட்டு அங்க இருந்து மாசா கிளம்பி போறான். திரும்ப இவங்க கார்ல போறப்போ நம்ம ஸ்டிக் லிட்டில் டோரோ நம்மளோட நண்பன் அவனை கொன்னதுக்கு பாப்பியோட பேங்கை நம்ம கொள்ளை அடிச்சு அவனுக்கு ஒரு பாடம் போகணும் அப்படிங்க. என்னவே சொல்ற அப்படின்னு கேட்டனா பக்கத்து ஊர்ல இருக்கிற ட்ரெஸ் க்ரூசஸ் அப்படிங்கிற பேங்க்ல பாப்பியோட ஆளு ஒவ்வொரு 2 வாரமும் சூகேஷ் நிறைய பணத்தை கொண்டு வந்து டெபாசிட் பண்றான். எப்படி அங்க ஒரு $3 மில்லியன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர பீன்ஸோ இத பத்தி பேசாதப்பா, அவன் பேங்கை கொள்ளை அடிக்கிறத பத்தி நம்ம பேசினது கூட தெரிஞ்சாலே நம்ம 2 பேர் தலையும் தூக்கிடுவான் அந்த பாப்பி அப்படின்னு பீன்ஸ் சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்படியே மெக்சிகோ அமெரிக்கா பார்டருக்கு வந்துடுறாங்க.
வந்துடுறாங்க. அங்க போலீஸ் செக்அப் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட பாஸ்போர்ட்டுகளை காமிக்கவும் சடான 4 ஆர்மிக்காரங்க துப்பாக்கி எடுத்துட்டு இவங்கள ரவுண்ட போட்டுறாங்க. பிறகு அவங்கள தனித்தனியா விசாரணை ரூமுக்கு கூட்டு போய் விசாரிக்காங்க. அதுல ஒரு போலீஸ்காரன் நம்ம பீன்ஸ் உட்கார வச்சு, நீ மெக்சிகோக்கு என்ன விஷயமா போயிட்டு வந்த, அந்த போதைப் பொருள் தாதாவான பாப்பியோட இடத்துக்கு நீ போயிட்டு வந்ததானே, உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்க, நம்மாலோ என் லாயர் இல்லாம ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாதுன்னு சாதிச்சிடறான். அப்போ அந்த விசாரணை ரூம்ல போதைப் பொருள் தடுப்பு ஏஜென்சியோட ஹெட்டான ஏஜென்ட் ஜெசப் அங்க இருக்காரு. அதே நேரத்துல இன்னொரு ரூம்ல நம்ம ஸ்டிக்க ஒரு பொண்ணு ஒருத்தி விசாரிக்கா. நம்மால அவளுக்கே ரூட் போட பார்த்து அவளை பார்த்து கண்ணு அடிச்சிடறான். கடுப்பானாவ இவன்ட்ட விசாரிக்க முடியாதுன்னு கிளம்பி போயிடுறா. பிறகு நம்ம பீன்ஸை விசாரிச்சுட்டு இருந்த அந்த போலீஸ்காரன் வெளியே கிளம்பி போவோம். அந்த டிஏ ஹெட்டான ஏஜென்ட் ஜெசப், அப்ப நான் கொக்கைன் பவுடர் எங்களை அப்படின்னு கேட்க, இப்ப இவங்க பேசுறதை யாரும் கேட்க முடியாது பார்க்க முடியாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு 50 பாஸ்போர்ட்டுக்கு பதிலாக 1 கோடி ரூபாய் கொக்கைன் கொடுக்கறதா டீல் பேசியிருந்தான். ஆனா அவன் கொடுக்கல. பாஸ்போர்ட்டை நீயே வச்சுக்கோ, கொக்கைன் கிடைக்கிறப்ப என்கிட்ட குடுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு உள்ள நடந்து வரா. இவ பேர் டெபி. பார்த்தா நம்ம பில்லி பீன்ஸ் உண்மையிலே ஒரு கிரிமினல் கிடையாது. இவரு அந்த போதை தடுப்பு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அண்டர் கவர் ஸ்பையா கிரிமினல் மாதிரி நடிச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு. இன்னும் 2 வாரத்துல பாப்பிக்கு எதிராக சாட்சியை கொண்டு வரல, இந்த கேஸ்ல இருந்து உன்னை தூக்கிடுவேன் அப்படின்ட்டு சொல்லி ஜெசப் அங்க இருந்து எஞ்சி கிளம்பிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹைவேல உள்ள ஒரு ஹோட்டலை காமிக்காங்க. அங்க ரூம் போட்டு மஜா பண்றாங்க நம்ம பீன்ஸும் டெபியும். ஆனா இவங்க 2 பேரும் முன்னாடி பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்தாங்க போல இருக்க. இப்ப பிரிஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம டெபி ஹார்வின்னு ஒருத்தன் கூட டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா பீன்ஸ் ஊருக்குள்ள வர்றப்பெல்லாம் அவனோட பீன்ஸை பதம் பார்த்துருவா. அப்படி அன்னைக்கு ஜலபல ஜங்ஷன் முடிச்சுட்டு படுத்து பேசிட்டு இருக்கப்போ பாப்பி அவன் பணத்தை வைக்கிற பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்கு நம்ம டெபிட்ட உதவி கேட்கான். அப்படி கொள்ளையடிச்சனா கொள்ளையடிச்ச பழிய ஸ்டிக்கு மேல போட்டு அவனை உள்ள தள்ளிட்டு களவாண்ட காசோட ஒரிஜினல் ஓனர் யாருன்னு இவங்க ட்ரேஸ் பண்ணி பாப்பியை தூக்கிடலாம் அப்படிங்க. உன் நண்பன் ஸ்டிக்க பத்தி உனக்கு கவலை இல்லையான்னு கேட்டனா, அவன் ஒரு சாதாரண கிரிமினல் தான். அவன் உள்ள போய் கழிதிங்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாப்பியை பிடிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்றான். அடுத்த நாள் காலையில இப்பவே இறங்கதான் உண்டுன்னு 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா பாப்பியோட கீப்போட பையன் வெளியே விளையாண்டுகிட்டு இருக்கான். பாப்பியோ கீப்பு கூட விளையாண்டுகிட்டு இருக்கான் வீட்டுக்குள்ள. இதே இவங்க தூரத்துல கார்க்குள்ள உட்காந்து கண்காணிச்சிட்டு இருக்கப்போ அந்த வீட்டுக்கு வெளியே ஒரு கார் வருது. உடனே உள்ள இருந்து வெளியே வந்த பாப்பி அவன் கையில ஒரு சூட்கேஸை கொடுத்து விடுறான். அப்பதான் ஸ்டிக் சொல்றான், பாப்பி மாசம் மாசம் ஒரு வாரம் இங்க வந்து கீப்போட தங்கி ஒரு சூட்கேஸ் நிறைய காசு அவன் ஆள்கிட்ட கொடுத்து விட அவன் அதை கொண்டு போய் அந்த ட்ரெஸ் க்ரூசஸ் பேங்க்ல டெபாசிட் பண்றானாமா. இதுதான் கரெக்டா படத்தோட மொதல் சீனு. அவங்க போயிட்டு எதிர்த்தாப்புல உள்ள காப்பி கடையில உட்காந்துட்டு காப்பி கடைக்கு உலைய வச்சுட்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டும் நம்ம பீன்ஸ் அவனோட பீன்ஸுக்கு பாடம் போடுறதுக்கு ஹோட்டல் ரூமுக்கு கிளம்பி வந்துடுறான். அப்போ அவன் டெபிட்ட, நாளைக்கு மத்தியானம் 3 மணிக்கு நாங்க பேங்கை கொள்ளையடிக்க போறோம். 3:05க்கு நாங்க பேங்க் விட்டு வெளியே வர்றப்போ நீ நம்ம ஆளுகள்லாம் கூப்பிட்டு கரெக்டா அங்க வந்துரு, எங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடு. அந்த காசை வச்சு பாப்பியை பிடிக்கிறதா நமக்கு இருக்கிற ஒரே வழி அப்படிங்க. அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. ஆனா அதே நைட்டு நம்ம ஸ்டிக் என்ன பண்றான்னா, ஆள் இல்லாத இருட்டு ஏரியால காரை நிப்பாட்டி பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ எதிர்த்தாப்புல ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து 3-4 ஆர்மிக்காரங்க இறங்கி வராங்க. நேரா வந்து நம்ம ஸ்டிக்கிட்ட, என்ன மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு கை கொடுத்து பேசுறாங்க. இவன் கீழே இறங்கி வரங்க. இவங்களோட கமாண்டர் குவின்ஸ்னு ஒருத்தன் கார்ல இருந்து இறங்கி வரான். என்ன ஸ்டிக் வேலை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, நான் அந்த பில்லி பீன்ஸை பேங்கை கொள்ளையடிக்க ஒத்துக்க வச்சிட்டேன், நாளைக்கு நாங்க கொள்ளையடிக்க போறோம் அப்படின்னு சொல்லவும் அதை கேட்ட கமாண்டர் குவின்ஸ், சூப்பர்ப்பா, நம்மளோட பாஸ் அட்மிரல் உன்னோட வேலையை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காரு. இந்த பேங்க் கொள்ளை மட்டும் நாளைக்கு சக்சஸ் ஆச்சு, அந்த பணத்தை வச்சு நம்ம பாப்பியை பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நீயும் இந்த அண்டர் கவர் வேலையை விட்டுட்டு யூனிஃபார்ம் போட்டு ரெகுலர் ஒர்க்ல ஜாயின் பண்ணிடலாம் அப்படிங்க. பார்த்தா எப்படி நம்ம பில்லி பீன்ஸ் போதை தடுப்பு போலீஸ் குரூப்ல இருந்து அண்டர் கவரா இருக்கணும், அதே மாதிரி நம்ம ஸ்டிக் யூஎஸ் ஆர்மில இருந்து அண்டர் கவரா இருக்கான். ஆனா இவங்க 2 பேருமே போலீஸ்காரங்க, ஆர்மிங்கிறது ஒருத்தனுக்கு ஒருத்தன் தெரியாது. ஒருத்தன் இன்னொருத்தனை கிரிமினல் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம பீன்ஸும் ஸ்டிக்கும் பேங்கை கொள்ளையடிக்கிறதுக்காக கார்ல வந்து பேங்க் முன்னாடி நிப்பாட்டுறாங்க. பிறகு அங்கிருந்து இறங்கி பக்கத்துல உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடந்து போய் முகமுடிய மூஞ்சில போட்டுக்கிட்டு துப்பாக்கி காமிச்சு மிரட்டி அந்த போலீஸ் எல்லாம் அங்குள்ள ஜெயிலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணிட்டு அடுத்ததா பேங்க் உள்ள போடுறாங்க. அங்க இருக்கிறவங்களையும் துப்பாக்கியால மிரட்டி ஒரு ஓரமா உட்கார வச்சு அந்த மேனேஜர் கழுத்தில் உள்ள சாவியை பிடுங்கி லாக்கர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் அங்க ஏகப்பட்ட சேஃப்டி பாக்ஸஸ் இருக்கு, அதை ஒவ்வொன்றா ஓபன் பண்ணிட்டு இருந்தா உலகம் முடிஞ்சிடும்னு எல்லா பாக்ஸஸ்லயும் ஒவ்வொரு வெடிகுண்டை வச்சு செட் பண்ணிட்டு வெளியே வந்து ரிமோட் பட்டன் அமுக்கும், டம்முன்னு வெடிக்குது. எல்லா பாக்ஸும் வெளியே செதறி வந்து உழுது. உள்ள போய் பார்த்தா ஏதோ 1-2 பாக்ஸ்ல பணம் இருக்கும், அள்ளிட்டு வரலாம்னு நினைச்சாங்க. பார்த்தா அங்க இருந்த 100 சேஃப்டி பாக்ஸ்குள்ளேயும் பணம் நிரம்பி கிடக்கு. சரி ரைட்டு, இப்போதைக்கு மொத்தத்தையும் தூக்கிடும் பிறகு எண்ணிக்கிடும்னு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு இவங்க வெளியே வராங்க. கடிகாரத்தை பார்க்க மணி 3:05. இவன் டெபிட்ட சொன்னபடி இப்ப வெளியே இவனோட போலீஸ் குரூப் ஆட்கள் அங்க வந்திருக்கணும். ஆனா ஒரு போலீஸ் கண்ணில் காணும். நம்ம பீன்ஸ் குழம்பி போயிடுறான். நேரா இவங்க அந்த ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு பாலைவனத்துக்குள்ள போய் நிப்பாட்ட வெளியே இறங்கி வந்து டிக்கியை திறந்து பார்த்த ஸ்டிக்கோ, நம்ம 3 மில்லியன் ஆட்டையை போட போறோம் நினைச்சோம், ஆனா இவ்வளவு காசு இருக்கு, இது யாருக்குள்ளதுன்னு தெரியலையே, நம்ம ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட போறோம் அப்படின்னு இவன் சொல்றப்போ நம்ம பீன்ஸ் துப்பாக்கி எடுக்க போறான். அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டிக் உஷாராயி காசு வந்த உடனே என்னையே கொல்ல பார்த்த பத்தியா அப்படின்னு சட்டுன்னு பீன்ஸோட தோல் பட்டையில ஒரு குண்டை இறக்கிடுறான். அப்பதான் கவனிக்காம பீன்ஸோட கையில போலீஸ் பேட்ஜ் இருக்கு. அட பாவி சண்டாளா, போலீஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே விட்ட மாணிக்கு வண்டியை தூக்கிட்டு ஸ்டிக் ஓடிடுறான். அடுத்த சீன்ல ஒரு மர்ம நபர் ஒருத்தன் அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பேங்க்ல பேங்க் மேனேஜர் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துருக்கான். அந்த மர்ம ஆசாமியோ ஒரு பேப்பர்ல பின்னுகளை வரிசையா குத்திக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்க ஈத்தாப்புல மேனேஜரோ சார் உண்மையிலே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு கதறிக்கிட்டு இருக்கான். என்கிட்ட பெணாத்தாம உண்மையை சொல்லிட்டேனா உனக்கு வழி இல்லாம ஈஸியா போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த பேப்பர்ல குத்தின பின்ன வச்சு அவன் கையை தொலைச்சு எடுத்துறான். அப்ப அங்க இருந்த லோக்கல் போலீஸ் அந்த FBI ஏஜென்ட் யார் சரி வரு அப்படின்னு கேட்க அவர் யாருன்னு தெரிஞ்சா நாளைக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே பரவாயில்லையா அப்படிங்க அந்த போலீஸ் பொத்திட்டு போயிடுறான். பிறகு வெளியே அவன் அடியாட்களோட வர்ற அந்த மர்ம தொப்பிக்காரன் ஈத்தாப்புல அந்த காப்பி கடை எரிஞ்சிருக்க பார்க்கான். அப்ப அங்குள்ள லோக்கல் போலீஸ்ட இது எப்ப எரிஞ்சது அப்படின்னு கேட்டா நேத்து தான் எரிஞ்சது அப்படிங்காங்க. உடனே அந்த காப்பி கடையில வேலை பார்த்த ஸ்டாஃப் அங்க வந்த கஸ்டமர் எல்லாரையும் நான் பார்க்கணும் அப்படின்னு இந்த தொப்பிக்காரன் சொல்றான். அடுத்த சீன்ல நம்ம ஸ்டிக்க காமிக்காங்க. அவனோட கமாண்டர் குயின்ஸோட ஆபீஸ்ல உட்காந்துருக்கான் மொத்த பண மூட்டையோட. அவன் டீமை சேர்ந்தவங்க அந்த பணத்தை எண்ணி பார்த்துட்டாங்க. மொத்தம் $43 மில்லியன் இருக்கான். நம்ம ஸ்டிக் பில்லி பீன்ஸ் ஒரு DEA ஏஜென்ட்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்க. அதுக்கு கமாண்டர் குயின்ஸோ அப்படியா தெரியாதே அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற மாதிரி நடிக்கான். அதை பார்த்தா ஸ்டிக் கடுப்பாயிடுறான். சரி நான் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா முடிக்கல. அவனை தோள்பட்டில சுட்டு பாலைவனத்துல போட்டு வந்துட்டேன் எப்படி அவன் செத்துருவான் அப்படிங்க. அதை கேட்டு கடுப்பான கமாண்டர் குயின்ஸ் நான் ஒன்னு அவன் கதையை முடிச்சு சொன்னா உன் இஷ்டத்துக்கு நீ முடிவெடுக்க அவன் நம்மளை ட்ராக் பண்ணி வந்துட்டேன்னா நம்ம மிஷன் என்ன ஆகுது அப்படிங்கவும் அந்த பணத்தெல்லாம் ஒரு 2 பேர்கிட்ட கொடுத்து நீ போய் நம்மளுடைய ஆர்மி பேஸ்ல வை மிச்சவெல்லாம் என் கூட சேர்ந்து வா அந்த பாலைவனத்துக்கு போய் அவன் உடம்ப தேரணும்னு நம்ம ஸ்டிக்கையும் கூட்டு போறான். அங்க பாலைவனத்தை காமிச்சா குண்டடிப்பட்ட நம்ம பீன்ஸ் எந்திரிச்சு நடந்து வந்துகிட்டு இருக்கான். அப்ப அந்த வழியா ஒரு வண்டியில 2 மண்டையனுங்க வராங்க. நம்ம பீன்ஸை பார்த்து வண்டியை நிப்பாட்டினவங்க என்னப்பா தம்பி ஆள் இல்லாத ஆபத்தான இடத்துல தனியா சுத்திக்கிட்டு இருக்க பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க அப்படின்னு கேட்க இவ்வளவுதான் சார் இருக்கு அப்படின்னு பாக்கெட்டுக்குள்ள இருந்து துப்பாக்கி எடுத்துட்டான் நம்ம பீன்ஸ். அதை பார்த்த உடனே அவங்க கழிஞ்சிடுறாங்க. பிறகு அவங்க வண்டி எடுத்துட்டு நம்ம ஆளு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அது நடந்து கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்டிக்கு அந்த கமாண்டர் குவின்ஸையும் மற்ற டீம் ஆட்களையும் கூப்பிட்டு அவன் பீன்ஸை சுட்டு எடுத்து கூட்டு வரான். அப்ப பின்னாடி இருந்து ஒருத்தன் நம்ம ஸ்டிக்கை பிடிக்கிறதுக்கு அவன் சட்டுன்னு சுதாரிச்ச ஸ்டிக்கு அவனை அடிச்சு போட்டு அவன் கையில உள்ள துப்பாக்கி எடுத்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். உடனே இவன் டீம் இவனை கொல்றதுக்காக துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்க. நம்மாலோ நைஸ் போல அவங்க கண்ணில் மண்ணை தூவிட்டு கார் அடியில கூடி வந்தவன் துப்பாக்கியை திருப்பி பிடிச்சு அந்த ஆர்மிக்காரனோட மணியை அடிச்சு கலங்க விட்டுட்டு அவங்களோட காரையை எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இங்க அந்த மண்டைனர்களோட டெசர்ட் வண்டியை ஆட்டையை போட்டுட்டு வந்த நம்ம பீன்ஸோ நேரா ஒரு வெட்டினரி டாக்டரோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் இவனுக்கு பட்ட குண்டடியை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றான். அவனும் முடியாது நீ வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்ல நீ காலேஜ் பசங்களுக்கு மாத்திரை வித்துட்டு இருந்திய அந்த விஷயத்தை வெளில சொல்லிடுவேன்னு சொல்லி அவனை அடிச்சு மிரட்டி பட்ட குண்டடி காயத்துக்கு மருந்து போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். பிறகு அன்னைக்கு சாயங்காலம் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் டெபிய அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்றான். நேரா ஆபீஸ்ல இருந்து கிளம்புனவ 5 ஸ்டார் ஹோட்டலான கேமினோ ராயல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுக்குள்ள போறான். இவனும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி உள்ள போனவன் அவள் லிப்டுக்குள்ள ஏறப்ப கரெக்டா அவளை பிடிச்சி அன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்களோட வர சொன்னேன் ஏன் வரல அப்படின்னு கேட்க நாங்க வர்றதுக்கு முன்னாடியே நீ அங்கிருந்து கிளம்பிட்டேன்னு காரணம் சொல்லி மழுப்புறான். ஆனா இப்ப ஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறது அதை விட முக்கியமான வேலை அதுக்கு உன் உதவி வேணும் அப்படின்னு கேட்க சரி நான் மேல போய் ஏதாவது சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிக்கை தேடி போலாம் அப்படிங்க. இந்த பக்கம் அந்த மர்ம ஆசாமியான தொப்பிக்காரனும் எப்படியோ நம்ம பீன்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த வெட்டினரி டாக்டரோட இடத்தை கண்டுபிடிச்சு வந்துடுறான். இங்க பணத்தை பேங்க்ல இருந்து கொள்ளையடிச்ச ஒருத்தன் குண்டடி வாங்கிட்டு உன்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கான். அவன் யாருங்கிற உண்மையை சொல்லு அப்படிங்கவும் டாக்டரோ நான் ஒரு வெட்டினரி டாக்டர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் அட்டன் பண்றதுல அப்படி இப்படின்னு கதையை விட்டுக்கிட்டு இருக்கான். கடுப்பான இந்த தொப்பிக்காரன் அவன் துப்பாக்கி எடுத்து ஒரே ஒரு புல்லட் மட்டும் உள்ள போட்டு திருகி சட்டுன்னு ஒரு சுட அவன் முட்டி பேந்துருது. பிறகு அவனுக்கு வேண்டிய தகவல்கள் எல்லாம் அப்படியே வாந்தி எடுத்துறான். இந்த பக்கம் நம்ம பீன்ஸோ ஸ்டிக்கோட வீட்டுக்குள்ள போடுறான். வீட்டுல ஆளே இல்ல. அப்ப அந்த வீட்டுல ஒரு போன் கால் அடிக்குது. போன் எடுத்து அட்டன் பண்ணா எதிர்முனையில ஸ்டிக் எதிரில தூரத்துல ஒரு பில்டிங்ல ஸ்னைப்பர் வச்சு உட்காந்து நம்ம பீன்ஸை பாத்துக்கிட்டு இருக்கான் ஸ்டிக். அதை நம்ம பீன்ஸ் கவனிச்சிடறான். பார்த்தா அவன் கையில உள்ள ஸ்னைப்பர் மிலிட்டரி துப்பாக்கிங்கிறதையும் இவங்க கவனிச்சிடறான். பேங்க கொள்ளையடிக்கிறவன் கையில மிலிட்டரி ரைஃபிள் எப்படி வந்துச்சு யார் நீ அப்படின்னு கேட்க அதெல்லாம் நேர்ல உட்காந்து பேசிக்கலாம் ஸ்டிக் சொல்லிக்கிட்டு இருக்கான். பில்டிங் கீழே சரட்டுன்னு ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு 4-5 பேர் வராங்க. யாருன்னு பார்த்தா கமாண்டர் குவின்ஸோட டீம். ஸ்டிக் பீன்ஸ்ட உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பு என்ன தேடி சில பேர் வராங்க உன்னை பார்த்தனா உன்னையும் கொன்றுவாங்க அப்படிங்க. சரின்னு சொல்லிட்டு பீன்ஸ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக பார்க்க அதுக்குள்ளே அவங்க மேல வந்துடுறாங்க. உடனே வீட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பீன்ஸ் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். நம்ம ஸ்டிக் கவலைப்படாத நண்பா அங்க இருந்து தப்பிக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு ஜெயிலர் படத்துல வர்ற ஸ்னைப்பர் மாதிரி உள்ள பூந்த எதிரிகளை தூரத்துல இருந்து சுட்டு திசை திருப்பி அந்த கேப்ல பீன்ஸ் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வச்சிடறான். பிறகு இவனும் அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். அடுத்த சீன்ல அந்த DA போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஹெட் ஏஜென்ட் ஜெசப்போட வீட்டை காமிக்காங்க. அப்ப அவங்க வீட்டு கதவுல யாரோ காலிங் பெல் தட்டுறாங்க. பார்த்தா அந்த தொப்பிக்காரன் துப்பாக்கியோட மிரட்டிக்கிட்டே உள்ள வந்தவன் எங்க பணம் எங்கன்னு கேட்கான். அதுக்கு ஏஜென்ட் ஜெசப்போ நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு தெரியல அப்படிங்காரு. அதே நேரத்துல நம்ம பீன்ஸும் ஜெசப்போட வீட்டு கதவை தட்டி உள்ள போறான். உள்ள போன உடனே இவன் தலையிலையும் துப்பாக்கி வச்சிடறாங்க. அந்த கேப்ல ஜெசப் ஓடி போய் அவர் துப்பாக்கி எடுக்க போறாரு. அதை பார்த்த தொப்பிக்காரன் சட்டுன்னு சுட்டு அவர் கதையை சோழி முடிச்சிடறான். பிறகு நம்ம பீன்ஸ் அங்க உட்கார வச்சு வழக்கம் போல அவன் துப்பாக்கியில் உள்ள எல்லா குண்டையும் வெளியே வச்சுட்டு ஒரே ஒரு குண்டை மட்டும் உள்ள போட்டு சுத்திட்டு அதை நேரா நம்ம பீன்ஸோட சக்கரையில வைக்கான். உண்மையை சொல்லு பணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அது கண்டிப்பா நீ துப்பாக்கி வச்சிருக்கிற இடத்துல இல்ல அப்படின்னு பீன்ஸ் நக்கலா சொல்றான். உடனே அவன் சொல்றான் நல்ல வேலைக்கு அந்த இதுல குண்டு வரல. உடனே தொப்பிக்காரன் நீ பில்லி பீன்ஸ் கிடையாது பில்லி பால்ஸ்னு பேரை மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா குண்டடி வாங்கின ஜெசப் இன்னும் லைட்டா அணத்திக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்த தொப்பிக்காரன்
ஆர்மிக்காரன் நம்ம பீன்ஸோட துப்பாக்கி எடுத்துட்டு போய் இன்னொரு 2-3 குண்டை சுட்டு அவரை மொத்தமா முடிச்சு தள்ளிட்டு அவனோட துப்பாக்கியை ஆதாரமா ஒரு கவர்ல போட்டு வச்சிடறான். டிஏல அண்டர் கவரா வேலை பார்த்துட்டு இருந்த நீ உண்மையாவே ஒரு கிரிமினலா மாறி பேங்கை கொள்ளடிச்சது மட்டும் இல்லாம அந்த உண்மை தெரிஞ்ச உன் பாஸையும் சுட்டு கொண்டுட்ட அப்படிங்கிற கதையை தான் எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் நான் சொல்ல போறேன். இனிமேல் நீ உதவின்னு கேட்டு எங்கேயுமே போக முடியாது. பார்த்த இடத்துல ஒன்ன போலீஸ்காரங்களை சுட்டுருவாங்க. இதுல இருந்து நீ தப்பிக்கணும்னா எங்க காசான $43 மில்லியன் திருப்பி கொண்டு வந்து கொடு. அதுதான் நீ உயிரோட தப்பிக்க ஒரே வழி அப்படின்ட்டு நம்ம பீன்ஸை அனுப்பி விட்டுருந்தாங்க. கடுப்பான பீன்ஸ் அடுத்த நாள் காலையில நேரா நம்ம பாப்பியா அவரோட கீப்பை பார்க்க வருவார அந்த இடத்துக்கு போய் பாப்பி வெளியே வர்றப்போ துப்பாக்கியால மிரட்டி அவர் கை காலை கட்டி வண்டியோட டிக்கில தூக்கி போட்டுருந்தான். கரெக்டா அந்நேரத்துல அங்க நம்ம ஸ்டிக்கும் வந்துடுறான். அவன் பாப்பியை தூக்கிட்டு போக பார்க்க சட்டுன்னு பீன்ஸ் ஸ்டிக்கு மேல துப்பாக்கிய வச்சிடறான். ஒழுங்கா அந்த வண்டி சாவியை கொடுத்துரு அப்படின்னு கேட்க ஸ்டிக்கோ முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்னு அதை அவன் சட்டிக்குள்ள தூக்கி போட்டுறான். அட நாரப்பையில ஒழுங்கா கொடுத்துல அப்படிங்க இருப்பா என்ன அவசரம் அப்படின்ட்டு இவன் சட்டிக்குள்ள கையோட கரெக்டா அப்போ பாப்பியோட ஆளு ஒருத்தன் பின்னாடி இருந்து சுட ஆரம்பிச்சிடறான். அந்த கேப்ல பாப்பி இருக்கிற வண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்டிக் அங்கிருந்து ஜெட் ஆயிடுறான். உடனே நம்ம பீன்ஸும் அவனோட கார்ல ஏறி பின்னாடியே துரத்திக்கிட்டு போறான். ரொம்ப தூரம் துரத்தினதுக்கு அப்புறம் ஊருக்கு வெளியே ஒரு பாலைவனத்துல வச்சு பீன்ஸ் ஸ்டிக்கை மடக்கி பிடிச்சிடறான். 2 பேருக்கும் சரியான சண்டை. ஒருத்தன் மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. இறுதியா 2 பேரும் கொஞ்சம் சமரசமாவ அப்ப நம்ம பீன்ஸ் ஸ்டிக்கிட்ட நீ உண்மையில யாருன்னு கேட்க நான் ஒரு யுஎஸ் ஆர்மி ஆபீசர் அப்படிங்க. ஆனா இப்போ எங்க ஆளுகளே என்ன கொல்ல பாக்காங்க அப்படிங்க. அதே நிலைமை தான் எனக்கும். நான் என் பாஸை கொன்ன மாதிரி செட்டப் பண்ணிட்டாங்க அப்படிங்கவும் ஸ்டிக்கு என் கமாண்டர் குவின்ஸ் தான் ஏதோ கேம் விளையாண்டான். அந்த உண்மையை எங்களோட பாஸ் அட்மிரல்கிட்ட கொண்டு போய் சொல்லணும். அதுக்கு நம்ம திருடின அந்த $43 மில்லியன் காசு யாருக்குள்ளன்னு தெரிஞ்சாகணும். அதுக்கு தான் பாப்பிட்ட நான் விசாரிக்க வந்தேன் அப்படிங்க. சரி 2 பேரும் அவன்கிட்ட சேர்ந்தே விசாரிப்போம் அப்படின்ட்டு போய் கார் டிக்கியை திறந்து பார்க்காங்க. இவங்க 2 பேருக்கும் மத்தியில நடந்த கார் சேஸ்ல டிக்கில கலந்து குழுங்கின பாப்பி வாந்தி ஈந்தி எடுத்து கிறங்கி போய் கிடக்காரு. பிறகு அவரை கொண்டு போய் ஒரு கார் பார்க்கிங்குள்ள வச்சு அடைச்சி அந்த பேங்க்ல உள்ள காசு யாரோட காசு அப்படின்னு கேட்காங்க. சிரிச்ச பாப்பி நீ ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சேன் பீன்ஸ். இப்படி அநியாயமா சிஐஏவோட காசை திருடி அவங்கிட்ட மாட்டிக்கிட்டியே அப்படிங்க. சிஐஏங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்ம பீன்ஸுக்கு வயித்த கலக்குது. கதை என்னன்னு பார்த்தா நம்ம பாப்பி மெக்சிகோல இருந்து போதைப் பொருளை தயாரிச்சு அமெரிக்காக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சிஐஏ தான் அவனுக்கு உதவியே பண்றாங்க. அவங்க பண்ற உதவிக்கு கமிஷனா நம்ம பாப்பி சம்பாதிக்கிற காசுல 7% காசை சிஐஏ அக்கவுண்ட்ல அந்த பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். அது தெரியாம இவங்க அதை ஆட்டையப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப சிஐஏ தான் அந்த காசை கண்டுபிடிக்கிறதுக்காக தொப்பிக்காரனை ஏவி விட்டுருக்கு. இந்த விஷயத்தை கேட்டு அவங்க ஷாக்கா நிக்க அப்ப கரெக்டா அவங்க பின்னாடி உள்ள கதை ஓபன் ஆகுது. யாருன்னு பார்த்தா டெபி. ஏன்னா நம்ம பீன்ஸ் இந்த பாப்பியை கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கிறதே டெபியோட கார் கிரேஜ்ல தான். அலறி போனாவ பாபியும் ஸ்டிக்கையும் மேல வீட்டுக்குள்ள கொண்டு போய் ஒரு ட்ரக் கிங் பின்னையே கடத்தி கொண்டு வந்து என் வீட்டு பார்க்கிங் கிராஜ் எல்லாம் வச்சிருக்கல உனக்கு என்ன மரகிற கலண்டு போயிட்டா அப்படிங்க. அவ ஏசுறத பார்த்த பீன்ஸ் நம்ம ஸ்டிக்க பாப்பியை பாத்துக்க சொல்லி கீழே கிராஜுக்கு அனுப்பி விட்டுட்டு டெபிட்ட நம்ம பாஸ் ஜெஸ்ஸப்ப கொண்டுட்டாங்க. நாங்க திருடுனது சிஏஏவோட காசு அப்படிங்க. அதை கேட்டு அவளும் மிரண்டுதா. அப்போ கீழே நம்ம ஸ்டிக்க காமிக்காங்க. கிரேஜ்ல கட்டி போட்டிருக்க பாப்பிட்ட போய் விளையாட்டு காமிச்சு அவன் மூஞ்சில பாக்ஸிங் பண்ணிக்கிட்டு இருக்க வெளியே யாரோ நடந்து வர்ற மாதிரி சத்தம் கேக்கு. உடனே லைட் எல்லாம் ஆன் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்கான். பார்த்தா கமாண்டர் குவின்ஸும் அவனோட ஆளுங்களும் உள்ள பூந்துடுறாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற சண்டைக்கு மத்தியில பாப்பி நைஸ் போல அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். பிறகு நம்ம பீன்ஸ் டெபி ஸ்டிக் இவங்க 3 பேருமே வீட்டோட பின்வாசல் வெளியே எஸ்கேப் ஆகி கார் எடுத்துட்டு ஓடிடுறாங்க. இவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கப்போ நம்ம பாப்பியோ கால்நடையா ஓடி போனானே அவன் ரோட்ல போற ஒரு பொண்ணை பிடிச்சு மிரட்டி அவ போனை வாங்கி இவன் ஆளுங்களுக்கு கால் பண்ணி என்ன ஆனாலும் சரி அந்த 2 பயல்களும் எனக்கு உயிரோட வேணும் அப்படிங்க. அதே நேரத்துல நம்ம பீன்ஸை காமிக்காங்க. அவன் டெபிட்ட நான் உன் வீட்டுல இருந்தது அந்த ஆர்மி கமாண்டர் குவின்ஸுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கான். அவ பதில் சொல்ல முடியாம திணறிக்கிட்டு இருக்க. அப்ப இவங்க போயிட்டு இருக்கப்போ சடார்னு ஒரு லாரி வந்து இவங்க காரை முட்டி தள்ளிடுது. கண்ணு முழிச்சு பார்த்தா சுத்தி ஒரு 10 காரு பொதுன்னு 50 பேர் எல்லாம் பாப்பியோட ஆட்கள். இவங்களை தூக்கிட்டு நேரா மெக்சிகோக்கே கொண்டு போயிடுறாங்க. அங்க பாப்பி இவங்க 2 பேரையும் தலையில தொங்க விட்டு கையில பேஸ்பால் பேட் எடுத்து கொண்டு வந்து இவங்களை வெளுன்னு வெளுக்கிறான். பிறகு என்கிட்ட இருந்து ஆட்டையப்பட்ட காசை எங்க அப்படின்னு கேட்க இவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. உடனே அவனோட காலை மாட்ட இந்த ரூமுக்குள்ள விட்டுருதான். அது இவங்க மண்டைய முட்டி கிழிக்க போது அதை பார்த்து பதறி போன நம்ம பீன்ஸ் பணம் ஏன்டதா இருக்கு. மொத்த $43 மில்லியன் ஏன்டதா இருக்கு. எங்களை உயிரோட விட்டுனா நான் அதை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கங்க சரின்ட்டு நம்ம பீன்ஸையும் ஸ்டிக்கையும் ரிலீஸ் பண்ண இவன் மெக்சிகோல இருந்து அமெரிக்கா பார்டருக்குள்ள கிராஸ் பண்ண எங்க ஆளுங்க உங்களுக்கு உதவுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள பணம் என் கையில இருக்கணும். நாளைக்கு சாயங்காலம் இதே நேரம் உங்களை நான் பார்டர்ல மீட் பண்றேன் அப்படின்னு இவங்களோட வண்டியில ஏத்துறான். ஆனா ஏதாவது டிமிக்கி கொடுக்க நினைச்சீங்க இவ உயிரோட இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்பி அங்க திரும்பி பார்க்கலாம். அங்க ஒரு கதவை திறக்குது. பார்த்தா உள்ள டெப்பியை கட்டி போட்டுருக்காங்க. நம்ம ஆளுங்களும் அந்த மாஃபியாக்காரங்க உதவியோட பொதுவா ஏழை மக்கள் மெக்சிகோல இருந்து அமெரிக்கா பார்டருக்குள்ள கிராஸ் பண்ணி போவாங்களே அவங்க கூட சேர்ந்து இவங்களும் கிராஸ் பண்றாங்க. பிறகு உள்ள வந்த உடனே ஒரு கார் ஒன்னு ஆட்டையை போட்டுக்கிட்டு நேரா ஒரு ஊர்ல உள்ள ஒரு கடைக்கு போறாங்க. அந்த கடைக்காரங்க நம்ம ஸ்டிக்கு தெரிஞ்சவங்க போல. பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டு போனவன் உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ மாப்ள அப்படின்னு ஒரு பெட்டியை திறந்து காமிக்கான். பார்த்தா உள்ள ஃபுல்லா துப்பாக்கிகளும் குண்டுகளும். அதை எடுத்து அள்ளி போட்டுக்கிட்டு இவங்க நேரா அமெரிக்கா ஆர்மி பேஸ்க்கு போறாங்க. அங்க போய் தடையெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு காரோட உள்ள பாஞ்சு போறாங்க. உடனே ஆர்மி செக்யூரிட்டி கார்டுகள்லாம் பின்னாடியே
துரத்திட்டு போவ செக்யூரிட்டி எல்லாம் தாண்டி நேரா அட்மிரல் ரூமுக்குள்ள ஓடி போய் சார் என்னோட பேட்ஜ் நம்பர் இது, உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்க. கரெக்டா பின்னாடி வந்த செக்யூரிட்டிகள் அவனை பிடிச்சு மடக்குறாங்க. ஆனா இவன் ஆர்மிக்காரன் தெரிஞ்ச அட்மிரல் இவனை விடுங்க, நான் இவன்ட்ட தனியா பேசணும் அப்படிங்க. நம்ம ஸ்டிக்கும் அவர்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்றான். கமாண்டர் குவின்ஸ் இது ஆர்மிக்கான மிஷன் சொல்லிட்டு என்ன ஒரு பேங்கை கொள்ளையடிக்க வச்சான். இப்போ அந்த மொத்த காசு அவன்கிட்ட தான் இருக்கு. ஆனா உண்மையிலே இந்த மிஷனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிய வந்துச்சு சார். இப்போ நீங்க தான் எனக்கு உதவணும் அப்படிங்க. அதை கேட்ட அட்மிரலோ நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனா ஆர்மிக்காரங்க இப்படி ஒரு திருட்ட பண்ணாங்க அப்படின்னு வெளியே தெரிஞ்சா அது யுஎஸ் ஆர்மிக்கே பெரிய கேவலம். அதனால என்னால லீகல் ஆக்ஷன் எதுவும் எடுக்க முடியாது. கமாண்டர் குவின்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணும் நான் பாத்துக்கிறேன், நீ இங்கிருந்து கிளம்பி போயிரு, இனிமேல் எங்க கண்ணிலே பற்றாத அப்படிங்க. அதை கேட்ட ஸ்டிக்கு மிரண்டு போயிடுறான். கமாண்டர் குவின்ஸோட முகத்தரையை கிழிச்சா இவனுக்கு மெடல் கொடுத்து இவனை ஜாப்ல சேர்த்துக்கிடுவாங்கன்னு பார்த்தனா அவரோ கண்ணிலே காங்காத ஓடி போயிருங்க. அதே நேரத்துல நம்ம பீன்ஸோ கமாண்டர் குவின்ஸோட ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு அவன் வந்த உடனே துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி ஒரு உண்மையை தெரியப்படுத்துறான். என்னன்னு பார்த்தா இந்த கமாண்டர் குவின்ஸ் தான் நம்ம டெப்பியோட பாய் ஃப்ரெண்டான ஹார்வி. அன்னைக்கு டெப்பியை ஃபாலோ பண்ணி கெமினல் ஆயில் ஹோட்டலுக்கு போன மாதிரி இவனையும் ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சிருக்காப்ல. சரி நீ என்னமோ செஞ்சுட்டு போ, அந்த லாக்கரை ஓபன் பண்ணி எங்களோட பணத்தை திருப்பி கொடு அப்படிங்க. அவனும் லாக்கரை ஓபன் பண்றான். உள்ள ஒரு இலவும் இல்ல. பணம் எங்களை அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க. அப்ப தெரிஞ்சது சொல்லல வெண்ண அப்படின்னு அவன் தாடையில துப்பாக்கிய வைக்கவும் அப்பதான் இவன் சொல்லி நமக்கு தெரியுது இவன் சிஏ பணத்தை எங்க வைக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம டெபிட்ட சொல்லவும் அவதான் நம்ம பில்லி பீன்ஸையும் ஸ்டிக்கையும் வச்சு பேங்கை கொள்ளையடிச்சு இவங்களை போட்டு விட்டுட்டு அவங்க அந்த பணத்தை வச்சு செட்டில் ஆயிடலான்னு பிளான் போட்டிருக்கான். ஆக இப்போ அந்த பணம் இவன்ட்டையுமே இல்ல, அது நம்ம டெபிட்ட தான் இருக்கு. ஆடா பாவி அப்படின்னு இவன் வாயை பழக்கிறப்போ கமாண்டர் குவின்ஸ் ஆபீஸ்க்குள்ள ஒரு சோல்ஜர் ஒருத்தன் வந்துடுறான். நம்ம பீன்ஸ் துப்பாக்கி வச்சிருக்க பார்த்துட்டு அவனும் துப்பாக்கி எடுக்க சடார்னு குவின்ஸ் அடிச்சு படுக்க போட்டு நம்ம பீன்ஸ் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். விஷயம் தெரிஞ்சு ஆர்மி ஆளுங்கள் உடனே அந்த பில்டிங்கை சரௌண்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அந்த பில்டிங்குள்ள உள்ள கிச்சனுக்குள்ள பூந்த பீன்ஸ் அங்க உள்ள எல்பிஜி சிலிண்டர்களை ஓபன் பண்ணி விட்டு அதை வெடிக்க வச்சு ஒரு பெரிய தீ விபத்தை உருவாக்கிடுறான். பிறகு நைஸ் போல அந்த பில்டிங்குள்ளே இருந்த ஒரு ஆர்மி ஆபீசர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கூட்டத்தோட கூட்டமா எஸ்கேப் ஆகிற மாதிரி நீட்டா நடந்து வெளியே வந்துடுறான். நம்ம ஸ்டிக்கையும் அவங்க வெளியே தூக்கி போட்டுருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பேஸை விட்டு நீட்டா எஸ்கேப் ஆயிடுறாங்க. பாப்பியோட இடத்தை காமிக்காங்க. அவன் கொடுத்த 24 மணி நேர கெடு முடிஞ்சுக்கிட்டு அப்போ பாப்பி நம்ம டெபிட்ட காசு எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவ்வளோ அது நாட்டை விட்டே வெளியே போயிருக்கும், எங்க வேணாலும் இருக்கும், ஆனா கண்டிப்பா அது ஆர்மி பேஸ்ல இல்ல அப்படின்னு நக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் நம்ம பீன்ஸ்க்கு போனை போட்டு டெப்பி கையில கொடுக்க பீன்ஸோ டெபிட்ட காசு எங்க இருக்குன்னு உனக்கு தான் தெரியுங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் காசை கொண்டு வரேன்னு பாப்பிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆனா டெப்பியோ அவ பண்ண துரோகத்திலையும் தப்புலையும் இருந்தும் தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிறான். சாக தயாரானவ கடைசி பீன்ஸ்ட நம்ம பிரிதலுக்கு முன்னாடி உன் மேல வச்சிருந்த காதல்ல எந்த சந்தேகமும் இல்லங்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட் பாப்பி அவளை சுட்டு கொண்டுதான். பிறகு நம்ம பீன்ஸும் ஸ்டிக்கும் அந்த ஸ்டிக்கு தெரிஞ்ச கடையில மீட் அப் பண்றாங்க. அப்பதான் அட்மிரல் காலை வாரிட்டான் அப்படிங்கறத ஸ்டிக்கு சொல்றான். சரி பணம் என்னாச்சுன்னு கேட்டா அதுக்கும் விபூதி பணம் கமாண்டர் குவின்ஸோட லாக்கர்ல இல்ல. அதை கேட்டு கடுப்பான ஸ்டிக்கு மெக்சிகோக்கு போய் பாப்பி வின்ஸ் குவின்ஸ் எல்லா பயிலையும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்க. ஆனா நம்ம பீன்ஸோ சரி கொள்ற, அதுக்கப்புறம் என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப்காக கொள்றதெல்லாம் முட்டாள்தனம் அப்படிங்க. அதை கேட்ட ஸ்டிக்கோ ஃப்ரெண்ட்ஷிப்போட அருமெல்லாம் உன்ன மாதிரி லுச்சா பயிலுக்கு புரியாது, நான் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கலனா அன்னைக்கே உன்னை சுட்டு கொண்டு இருந்திருப்பேன், நான் உன் தோள்பட்டையில சுட்டது குறி தவறிச்சுன்னு நினைக்கியா, என்னைக்காவது என் குறி தவறி பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்க அப்பதான் பீன்ஸுக்கு உரைக்குது. நீ வேணா இங்கே கிட, நான் மெக்சிகோக்கு போய் எல்லா பயிர்களையும் மட்டப் பண்ண போறேன்னு ஸ்டிக் அங்கிருந்து கிளம்பிடுறான். பிறகு பீன்ஸ் அவனோட வீட்டுக்கு போனா அங்க போய் பார்த்தா டெப்பியோட உடம்ப இவனோட வீட்டுல வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம பீன்ஸ் அழுதுட்டு இருக்கப்போ அப்பதான் இவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது. பணம் டெபிட் இருந்துச்சுன்னா அதை அவ பாதுகாப்பா ஒளிச்சு வைக்கிறது ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க அடிக்கடி மீட் பண்ணுவாங்களே ஹோட்டல் ரூம், அங்க போய் அவங்க கஜகஜா பண்ற பெட்டுக்கு கீழே ஓபன் பண்ணி பார்க்க மொத்த பணத்தையும் அங்கதான் அடுக்கி வச்சிருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஸ்டிக்கு காமிக்காங்க. அவன் பாப்பியோட இடத்துக்கே போயிடுறான் ஒரு கார் எடுத்துக்கிட்டு. அங்க வர்ற பாப்பி காசு எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு கேட்க இந்த கார் டிக்கில இருக்கு, கவலைப்படாதீங்க, உங்க பணம் சேஃபா இருக்கு அப்படிங்க சொல்லி வாய முடல சட்டு சட்டுன்னு பாப்பி பக்கத்துல இருந்து 2 அடியாளுகள் செத்து விழுறாங்க. ஷடார்னு பாப்பி வந்த காரை வெடிச்சு பறக்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா கமாண்டர் குவின்ஸ் கையில ராக்கெட் லான்ச்சரோட நிக்கான். அவன் ஸ்டிக்க பார்த்து என்னப்பா பாப்பியும் அவன் ஆளுகளையும் போட்டு தள்ளனா $43 மில்லியன் எனக்கு கொடுக்குறதா சொன்னிய, டீல் தானே அப்படிங்க. ஆக இவன் 2 பேரையும் ஏ கூட பார்க்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட குவின்ஸ் நம்ம பாப்பிட்ட டீல் பேசுறான். நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனை போட்டு தள்ளிட்டு இருக்கிற $43 மில்லியன் பாதி பாதி பிரிச்சுக்கிடுவோம் அப்படிங்க. அப்ப சடார் நாங்க ஒரு ஹெலிகாப்டர் பறந்து வருது. அதுல இருந்து மிஷின் கண்ணை வச்சு கீழே உள்ள எல்லாரையும் தகர் மாதிரி சொல்றாங்க ஒருத்தங்க. உடனே பாப்பி கிப்பி எல்லாம் தெரிச்சு ஓடி போய் ஒளிஞ்சிடுறாங்க. உள்ள இருந்து சிஐஏ தொப்பிக்காரன் வெளியே வரான். யார் பையன் $43 மில்லியன் வச்சிருக்கிறது அப்படின்னு அவன் கேட்க இவனை நம்ம கூப்பிடவே இல்லையேன்னு ஸ்டிக்கு குழம்பி போயிடுறான். கரெக்டா அந்த நேரம் அங்க இன்னொரு கார் வருது. யாருன்னு பார்த்தனா நம்ம பில்லி பீன்ஸ் 1964 வருஷம் வெளியே வந்த ஒரு இம்பாலா கன்வெர்டபிள் கார்ல எல்லா காசையும் அள்ளி போட்டு ஜம்முன்னு அங்க வரான். அப்ப நம்ம ஸ்டிக்கோட கார் டிக்கிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தனா துப்பாக்கிகளும் வெடி உண்டுகளும். அப்ப தொப்பிக்காரன் கிட்ட வந்த நம்ம பீன்ஸ் நான் உன்கிட்ட சொன்ன மாதிரி உன்னோட காசை ஒப்படைச்சிட்டேன், இனிமேல என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன வாழ விடு அப்படின்ட்டு அந்த கார் சாவியை தொப்பிக்காரன் தூக்கி போட்டு அவன் அங்கிருந்து கிளம்ப. ஆனா ஸ்டிக்கோ இதுக்குள்ள நம்ம போகணும், நான் வண்டி டிக்கி நிறைய வெடி கொண்டு துப்பாக்கி கொண்டு வந்திருக்கேன், எல்லாரையும் நம்ம போட்டு தள்ளிடலாம் அப்படிங்க. ஆனா பீன்ஸ் சடார்னு
கார்னு ஒரு ரிமோட் எடுத்து அமுக்கவும் காசு வச்சிருந்த அந்த மொத்த காரும் டம்முன்னு வெட்டிச்சு, காசு செதறது. அது வெட்டிச்ச உடனே பீன்ஸ் ஒரு துப்பாக்கி எடுத்து மொத ஷாட் நம்ம பாப்பிக்கு, நம்ம ஸ்டிக்கும் துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிக்க அங்க இருக்கிற எல்லாரும் மாறி மாறி சுட ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கேப்ல இவங்க 2 பேரும் போய் ஒரு சவுத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிடறாங்க. அந்த சண்டையில சிஐஏ, பாப்பி, நம்ம யுஎஸ் ஆர்மி டீம் 3 பேர் மாறி மாறி அடிச்சுக்கல. இறுதியா அந்த சிஐஏ தொப்பிக்காரன் கமாண்டர் குயின்ஸ் 2 பேரையும் இவங்க போட்டு தள்ளிடுறாங்க. இறுதியா இழுத்துக்கிட்டு இருந்த பாப்பியை முடிச்சு தள்ளிட்டு இவங்க பாட்டுக்கு அங்கிருந்து நடந்து போயிட, பாப்பி வீட்டுல வேலை பார்த்தவங்களாம் அங்க செதறி கிடக்கிற காசை பொறுக்கிட்டு கிடக்காங்க. ஆனா அங்க இருந்து வெளியே கிளம்பி போறப்போ நம்ம பீன்ஸ் தோல்ல குண்டடிப்பட்டது ஞாபகம் வந்து, அதுக்கு திரும்ப பதில் சொல்லாம நம்ம நண்பர்களா இருக்க முடியாதா தம்பி அப்படின்னு நம்ம ஸ்டிக்கோட தொடையிலே ஒரு புல்லட் இறக்கிடுறான். இப்ப நான் அவங்க கூட சேக்கு அப்படின்ட்டு கை தாங்களா நம்ம ஸ்டிக் அவன் கூட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல காமிக்காங்க இதே மாதிரி வேற ஒரு பேங்க்ல சிஐஏவோட ஆளுங்க காசை டெபாசிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு சாவு பயத்தை காமிச்ச சிஐஏக்கு சாவை காமிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி இல்லீகலா காசை டெபாசிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த எல்லா பேங்கையும் அடிக்கலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. அன்னைக்கு கார்ல வெடிச்சு செதறிச்ச $43 மில்லியன், அதுல முழு பணமும் இருந்துச்சுன்னு நினைக்கிற அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல, அப்பதான் தெரியுது அதுல $3 மில்லியன் இவன் பதுக்கிட்டு மிச்ச காசை தான் அங்க கொண்டு போயிருந்தான்னு. பதுக்கின காசை பங்கு போட்டு இவங்க பங்காளிகளாயிர அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தோட கதையை வச்சு தமிழ்ல ஒரு படம் வந்திருக்கு, அது என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.